வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது எல் ஷேப்பு. நான் வந்து எல் ஷேப் எதுக்காக போட்டு காட்டுறேன்னா, எட்ஜெல்லாம் நீங்கள் கரெக்டாக முடிக்கிறதுக்காக, எப்படி எட்ஜு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் கொடுத்து கண்டினியூ பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும் போட்டு முடித்த உடனே அங்கே நீங்கள் நாட் கொடுத்து முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் அடுத்த த்ரெட் எடுத்து பக்கத்துலேயே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் செயின் மாதிரி போட்டுட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது அங்கே ஒரு எட்ஜு முடியும் போது எண்ட் லாக் கொடுத்து செயின் ஸ்டிச் முடிக்கணும். நான் வேறு கலரில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். இது டிஃப்ரெண்ட் காட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும், ஷேப்ஸ் வந்து அந்த எட்ஜெல்லாம் எப்படி கரெக்டாக ஃபினிஷ் ஆகுது, எப்படி நீங்கள் எட்ஜு கண்டினியூ பண்ணணும், ஷேப் எப்படி தெரியுதுன்றதுக்காக உங்களுக்கு வேறு கலரில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வி ஷேப்பு. வி ஷேப்பில் ஒரே கலர் தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு லாக் கொடுத்து தான் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். வி ஷேப்புக்கு கீழேயும் வந்து நம்ம கொடுக்கும் போது ஒரு லாக் மாதிரி குட்டியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி கொடுக்கணும். த்ரெட்டை திருப்பி கொடுத்து தான் நம்ம கொண்டு வரணும். நீங்கள் பொறுமையாக போடுங்க. சில்க் த்ரெட் வந்து ஷைனிங்காக இருக்கும், அறாமல் போடுங்க. வி ஷேப்பும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரெண்டு டிசைனுக்கும் ரெண்டு ஷேப்ஸ்க்கும் எப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். நீங்கள் கொடுக்கும் போது அந்த எட்ஜெல்லாம் எப்படி கரெக்டாக போட முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஷேப்ஸ் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு போடும்போதே டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம எட்ஜை தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் எட்ஜஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது. இது மாதிரி ஷேப்ஸ் கொடுத்து டிசைன் பண்ண சொல்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக நான் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். நம்ம சின்ன சின்ன நுணுக்கத்தெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் போட முடியும், ஒரு டிசைன் எடுத்து போட முடியும். அதுக்காக இப்போவே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் போட முடியும். கீழே நம்ம எட்ஜு கொடுக்கும் போதும் வி ஷேப் சைடில் கொடுக்கணும். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே ஒரு லாக் கொடுத்துட்டு தான் திருப்பணும். நூலை திருப்பிட்டு நூலையும் நீடிலையும் திருப்பி தான் நம்ம செயின் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொண்டு போகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக ஈவனாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. பொறுமையாகவே போடுங்க. எல்லாரும் ஸ்பீடாக போடுறாங்க, நம்மளும் ஸ்பீடாக போகணும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். நீங்கள் பொறுமையாகவே போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தான் செயின் ஸ்டிச்சே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டெப்பாக நம்ம போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பாவு டிசைன் பார்க்க போகிறோம். பாவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக லாக் கொடுத்து கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். செயின் ஸ்டிச் போட்டு வரும்போது கடைசியாக அந்த எட்ஜ் முடியும் போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்து திருப்பி த்ரெட்டை திருப்பிட்டு கண்டினியூவாக போட்டுட்டு வரணும். கண்டினியூவாக போட்டு முடிக்கும் போது திரும்பவும் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அந்த சைடில் முடியும் போது கீழே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து மேலே கொண்டு வரணும். மேலே கொண்டு வரும்போது ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நீங்கள் ஷேப்ஸுங்களை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்தேன். இப்போது நான் சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் உங்களால் ஈஸியாக போட முடியும். எட்ஜெல்லாம் கரெக்டாக
ஃபினிஷிங் கரெக்டாக வரும். திரும்ப நம்ம லாக் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு நெக்கு டிசைன் பார்க்க போகிறோம். நெக்கு டிசைனுக்கும் நம்ம ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கோம். ப்ளூ கலர் த்ரெட் எடுத்து தான் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு ஒவ்வொரு ஷேப் போடும்போதும் ஒவ்வொரு ஷேப்லேயும் வந்து கரெக்டாக எட்ஜு எப்படி ஈவனாக வந்திருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டிசைனில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸு தெரியும். இப்போ எல் ஷேப் பார்க்கும்போது லைட்டாக நான் உங்களுக்கு லாக் வந்து வெளியில் கொடுத்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு அந்த சைடில் டிஃபர் தெரியும். வி ஷேப்புக்கு தெரியாது, உங்களுக்கு பா ஷேப்லேயும் தெரியும். எதுக்காக இந்த டிஃபர் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் போட போட உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும்போது இந்த இடத்துல வந்து கீழே தனியாக த்ரெட்டு தெரியாது, ஸ்டிச் பண்ணும்போது தெரியாது. ஸ்டிச் பண்ணும்போது தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் லைட்டாக பக்கத்துலேயே குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்து எடுக்கும் போது ஈவனாக தெரியும். இப்போ உங்களுக்கு டிஃபர் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்லஸ் டிசைன் பண்ணும்போதும் அங்கே வளைவுகள் எல்லாம் எப்படி வளைச்சிருக்குன்னு பாருங்கள். வளைச்சி தான் நம்ம கொண்டு வரணும். அந்த வளைவு கொடுக்கும்போது பொறுமையாக கொண்டு வாங்க. செயின் ஸ்டிச் வளைச்சா மாதிரி வரணும். அந்த வளைவு கொடுத்து அந்த வி ஷேப் வரும்போதும் நம்ம பொறுமையாக போட்டு எடுக்கணும். அந்த ரவுண்டு கீழே கொடுக்குற ரவுண்டையும் நீங்கள் பொறுமையாக வளைவாக கொண்டு வந்துட்டு அந்த ஓரத்தில் வி ஷேப் வரும். அந்த இடத்துல ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் கொடுத்து திருப்பணும். திருப்பி கொண்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு ஈவனாக வரும். அப்புறம் வி ஷேப் கொடுத்து முடித்தோடனே அங்கே சின்னதாக லாக் செயின் கொடுத்துட்டு திருப்பணும். திருப்பி போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரி அந்த ஃபினிஷ் முடியும் போது அந்த வி ஷேப் முடியும் போது அங்கேயும் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து தான் திருப்பணும். திருப்பும் போது அங்கே ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்லாம் எதுக்காக இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா லூஸ் கொடுக்காது, உங்களால் போட முடியும். ஒரு வளைவு டிசைன் கொடுத்தா என்ன ஒரு டிசைன் கொடுத்தாலும் வளைச்சி உங்களால் போட முடியும். அதுக்காக தான் இப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சையும் நீங்கள் பொறுமையாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இப்போ நீங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு டிசைனை ஃபுல்லாக ஒரு டிசைன் எடுத்து உங்களால் போட்டு ஃபினிஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க, ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. பொறுமையாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாக் போடும்போதும் த்ரெட்டை வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஒரு த்ரெட்டை மேலே எடுக்கணும். செயின் ஸ்டிச் கொடுத்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற த்ரெட்டை இழுக்கணும். இழுத்திங்கன்னா லாக் விழுந்துடும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லைன் போட்டு ரவுண்ட் போட போகிறோம். அது பி ஷேப்பில் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு போடலாம். இந்த வளைவையும் உங்களுக்கு அந்த சர்க்கிளும் போட்டு ஃபினிஷ் பண்ணி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போ இந்த டிசைன் எடுத்திருக்கேன் பாருங்கள். கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். நம்ம அந்த லைன் முடியும் போது அங்கே ஒரு சிலர் வந்து லாக் கொடுத்துட்டு திரும்ப செயின் ஸ்டிச் போடுவாங்க. நான் உங்களுக்கு கண்டினியூவாகவே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அந்த வளைவு வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வரக்கூடாது, வளைச்சி வரணும் அப்படின்றதுக்காக அந்த வளைவையும் நான் வளைச்சி காட்டியிருக்கேன். அங்கே அப்படியே வளைச்சா மாதிரியே போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும், பார்த்துக்கோங்க. அந்த வளைவு எப்படி வளைச்சிருக்கேன்றது பாருங்கள். கண்டினியூவாகவே நான் போடுறேன். எங்குமே வந்து லாக் கொடுக்கல, எதுவும் பண்ணல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூவாக போட்டு கொண்டு வரேன். உங்களுக்கு அது மாதிரி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். அந்த வளைவுகள்லாம் வரும்போது எந்த இடத்துலையும் சுருக்கம் வராது. சுருக்கம் வராமல் உங்களால் போட முடியும். இப்போ நம்ம லாக் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஹெட் லாக் முடிக்க போதும். உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பேட்டர்ன்ஸ் தான் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.